மீது வாள் துண்டித்த நிலையில் இடுப்பில் இரத்த காயத்துடன் 3 நாட்களாக உயிருக்கு போராடிய குரங்கு. குரங்குக்கு என்ன நேர்ந்தது? எப்படி, யாரால் காப்பாற்றப்பட்டது? பார்க்கலாம். புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட மாப்பிள்ளையார் குளம் அருகே ஒரு மரத்தின் மீது 3 நாட்களாக குரங்கின் வாள் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு இடுப்பில் இரத்த காயங்களுடன் உடல்நிலை சரியில்லாமல் நடக்க முடியாமல் பசியுடன் இருந்துள்ளது. வீட்டில் அருகே உள்ளவர்கள் அதை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் உடல் கல்வி ஆசிரியர் செம்பாட்டூர் முத்துராமலிங்கம் உள்ளிட்ட சமூக ஆர்வலர்களுக்கு தெரியப்படுத்தியுள்ளனர். இந்த தகவலை அடுத்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற உடற்கல்வி ஆசிரியர் முத்துராமலிங்கம் பசியுடன் காயங்களால் அவதிப்பட்ட குரங்கிற்கு பழங்கள் கொடுத்து பசியை போக்கியுள்ளார். பின்னர் உடனடியாக வனசரகர் சதாசிவத்திடம் தகவல் தெரிவித்து வனத்துறையினர் உதவியுடன் குரங்கை பிடித்து சாக்கு மூட்டைக்குள் கட்டி வனத்துறையினரிடம் உடல் கல்வி ஆசிரியர் முத்துராமலிங்கம் உள்ளிட்ட சமூக ஆர்வலர்கள் ஒப்படைத்துள்ளனர். பிறகு வனத்துறை வன அலுவலர் சதாசிவம் கால்நடை மருத்துவர் மூலம் முதல் உதவியும் அதனைத் தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு குரங்கின் உயிர் காப்பாற்றப்பட்டது. குரங்கு குணமடைந்த பிறகு வனப்பகுதிக்குள் விடப்படும் என வனத்துறையினர் தெரிவித்தனர். 3 நாட்களாக வால் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு இடுப்பில் இரத்த காயங்களுடன் உடல்நிலை சரியில்லாமல் நடக்க முடியாமல் பசியுடன் உயிருக்கு போராடிய குரங்கை காப்பாற்றிய உடற்கல்வி ஆசிரியர் முத்துராமலிங்கம் உள்ளிட்ட சமூக ஆர்வலர்களுக்கும் வனத்துறையினருக்கும் அப்பகுதி மக்கள் பாராட்டுகளை தெரிவித்தனர்.